உங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நிலா என்கிட்ட சொன்னா. அப்பவே நான் அவளை இந்த வீட்டை விட்டு கிளம்ப சொன்னேன். அவ ஏன் இன்னும் இங்க இருக்கான்னு தான் தெரியல. நிலா எங்க வீட்ல எவ்வளவு வசதியா இருந்தான்னு மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும்ல, என்னால 1 hour கூட இந்த வீட்ல இருக்க முடியல. ஆனா மாச கணக்குல அவ இங்க தங்கி இருக்கா. அவளுக்கு இது தேவையா? என்னாச்சு நீ? நிலா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன். நீ அங்க தங்கிக்கோ. நீ அங்க இருக்கிறது தான் சரியா இருக்கும். நீ யோசிச்சுட்டு சீக்கிரம் கால் பண்ணு நிலா. நான் வரேன். நம்ம அண்ணியோட அண்ணி வந்திருக்காங்க, நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ ஏன் வீட்டுக்கே வரல? அவங்க வந்தா நான் என்னடா பண்றது? நான் என்ன அவங்க கிட்ட பேசவா போறேன்? அதுவும் சரிதான். நிலா மாதிரியே அவங்களும் நல்லவங்களா தான் இருக்காங்கல்ல. ஆமாண்ணே, நிலா வீட்ல எல்லாருமே ஒரு மாதிரி நல்லவங்க தானே. நல்லவங்களா? அண்ணியோட அப்பா அண்ணன் அவங்க எல்லாம் கூட நல்லவங்கன்னு சொல்றியானே? நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு அண்ணியோட அண்ணன் வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரையும் அடிச்சாரு, மறந்துட்டியானே? அப்படி மட்டும் யோசிக்காத பல்லவா. ஒருவேளை நமக்கு ஒரு தங்கச்சி இருந்து அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம இருந்தாலும் அப்படிதான் நடந்துட்டு இருப்போம். அண்ணே, அதெல்லாம் விடுனே. அவங்க போகும்போது என்ன கூப்பிட்டு பேசினாங்க பாத்தியா? ஆமாண்டா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க உன்னை தனியா கூட்டிட்டு போய் என்ன பேசினாங்க? நிலாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்கண்ணே. நிலா எப்படி வசதியா வாழ்ந்தான்னு உங்களுக்கு தெரியும்ல. அவ இப்படி ஒரு வீட்ல வந்து இருக்க என்ன அவசியம்னு கேட்டாங்கண்ணே. அதுன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்த வரைக்கும் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. பாத்ரூம் போறேன்ட்டு போனாங்க. உள்ள போன வேகத்துல வெளில வந்து அப்படியே கும்பிட்டுறாங்க. காலையில அப்பா தான் பாத்ரூம் யூஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏண்டா, அவங்க தான் வராங்கன்னு தெரியும்ல, பாத்ரூம் கிளீன் பண்ணி வைக்க வேண்டாமா? இல்லண்ணே, அவன் வரேன்னு சொன்னமே வீடு முழுக்க கிளீன் பண்ணோம். வாசமா இருக்கட்டும் இதோ அங்க ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி வச்சோன்னே. ஆனா பாத்ரூம் மட்டும் கவனிக்காம விட்டோன்னே. அங்கதான் தப்பான்ட்டு. அவங்க வெளில வந்தோடனே தோலை கிளீன் பண்ணிட்டு போக சொல்லிச்சு. அவங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்க இருந்தா ஒரு மாதிரி ஆயிட்டாங்கண்ணே. அப்படி ஒரு வீட்ல இருந்துட்டு அவங்க இங்க வந்து உட்காந்துருக்காங்க பாரு. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான்டா எனக்கே புரிஞ்சுது. நம்மளை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு போகாதீங்கன்னு சொல்றோம். ஆனா அவங்க எங்க தங்க எந்த வசதியுமே இல்ல. இருந்தாலும் அவங்க எதுவுமே சொல்லாம நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. நான் கூட அவங்களை எங்கேயும் போக வேணாம், இங்கே இருங்க